அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பீக்கங்காய் பூ பூத்தா தான் மணி 5 பொழுது போயிட்டு அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு உழ வைக்குவாங்க அப்படின்னு மணிக்கணக்கு தெரியாத நேரத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க. பீக்கம் பூ பூத்தா உழ வச்சிடணும் இருக்கிறதுக்கு, வயலில் வேலை செஞ்சுட்டு வர்ற அந்த வர்றதுக்குள்ளே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இது காஞ்சி போய் இதுமாரி பஞ்சு தொங்கும். அங்கே பார்த்தோம்னா அப்படி நெத்தா தொங்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற தோலை உரிச்சு விட்டு அந்த பஞ்சை எடுத்து அந்த வரையெல்லாம் கொட்டி விட்டு காய வச்சு, சுத்தமாக காய வச்சு அதை சோப்பு பொட்டியில் போட்டு அந்த சோப்பு மேலே வச்சுருப்பாங்க. அதாவது இந்த பஞ்சை போட்டு குடிக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை வராது. அவ்வளோ ஒரு கசப்பு தன்மை இதில் உள்ள துக்குனோண்டு எடுத்து நாக்கில் வச்சாலும் உடம்பு பூரா கசக்கும். அந்த அளவுக்கு கசப்பு தன்மை உள்ளது. பாத்திரம் விளக்கிறதுக்கு வந்து இந்த பஞ்சை போட்டு பாத்திரம் விளக்குனாக்கா சுத்தமாக இருக்கும். இந்த கம்பி நாரை போட்டு தேய்ச்சி விட்டு இதில் சாதம் போட்டு குடித்தோம்னா பேதியாகிடும். அது வந்து அந்த கம்பி நார் போட்டு தேய்க்கிறதுல வந்து இந்த பத்தெல்லாம் அப்படியே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து சீக்கிரம் போகாது. நம்மளே பாத்திரம் வளர்க்கணும்னா பாருங்களேன், அந்த கம்பி துக்குனோண்டு ரொம்ப இதை பழசாக போயிட்டுனா அந்த கம்பி பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தோம்னா அந்த புருவத்தில் மடித்து இந்த பாத்திரம் மடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். சமயத்தில் பார்த்தோம்னா அந்த கம்பி நம்ம கையில் தண்டு போடும் ஒரு சில நேரங்களில். அது மாதிரி இருக்காது. இந்த பஞ்சு போட்டு பாத்திரம் வளர்க்கணும்னா பாத்திரமும் நல்ல பளபளன்னு இருக்கும். உடம்புக்கும் அதாவது கிருமிகளையும் தாக்கும். தட்டில் பாத்திரத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்துலையுமே போட்டு வளர்க்கனாலும் கிருமிகளையும் தாக்கும். நல்ல சுத்தமாகவும் இருக்கும். நீங்களும் இதுமாரி பீக்கங்காய் கிடச்சா பயன்படுத்தி நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.